ஆமா, எங்க போயிட்டு இருக்கோம்? எங்கெல்லாம் முடிவெல்லாம் பண்ணல. நான் தூங்கலான்றீங்க. நானும் தூங்குறேன். இப்ப அதுவா போய் அமெரிக்கால போய் டெஸ்லால வாங்கிட்டு வந்துருவான். டெஸ்லால ஒரு காரை வாங்கிட்டு மாடை தூங்கிட்டோம்னா அதுவா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவான். அதுதான் ஏதோ போட்டுருந்தாங்களே, அமெரிக்காவோட டெஸ்லாக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சு வாங்கினா எங்க ஊர் மாட்டு வண்டி நீ எங்கன வட்டினாலும் என் மாடி என் வீட்டுக்கு கரெக்ட் தானே? இல்ல நம்மளை விட 2 மகனுக்குலாம் பக்கத்துல போக்குவரத்துக்குலாம் வண்டியில போறதுக்குலாம் மாட்டு வண்டியிலே போயிடலாம். நான் மாட்டு வண்டியில போனான்னு தெரியல. போயிருப்பேனாமா? நீ போயிருப்பேன் தெரியல. நாங்கெல்லாம் முன்னாடிலாம் அந்த நெல்லு புழுங்கரைச்சிக்க போறதுக்கு மாட்டு வண்டியில தான் கட்டிட்டு போறது. நைட்ல அரசு முடிய நைட் ஆயிரும். புரிஞ்சா? பேசாம படுத்துக்கோ. காரோட பைக்ல போறதான் பிடிக்குது. தெரியாது. பைக்கு முன்னாடி நீ சைக்கிள் எல்லாம் நீ போனதில்ல. அப்படி இருந்தாக்க பைக்கு சைக்கிள் எல்லாம் இல்ல. நான் சைக்கிள்ல போயிருக்கேன். எங்க அண்ணன் ஸ்கூல் போகும்போது என்ன சைக்கிள்ல கொண்டு போய் டியூஷன் விடுவாங்க. இவனுங்க தான் ஃப்ரீயா திருறானுங்க. அவனுங்க பாட்டுல போலாம் நினைச்சேன். கிராஸ் பண்ணலாம். ஏய், சும்மா சும்மா போறோம். ஏன்டா கூப்பிடுற? ஒண்ட வரவா? உள்ள இருக்கீங்க தைரியம். மாடி ஏண்டவா? பேசாம வர்ற. அது பாட்டுல பாசமா கூப்பிட்டு வந்துடாம. அப்படிதான் நீ போட்ட ரூட் அப்படித்தான். அப்படி காமிக்கிறீங்க. எல்லா ரோடும் கனெக்ஷன்ல இருக்கும். நீங்க கரெக்டா சொன்னா எப்பாரு என்னை கூகுள் மேப் பார்க்க சொல்லுவீங்க. இப்படி சொன்னா அது என்னை பார்க்க சொல்ல மாட்டீங்க. ஆமா, அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்களா? ஆமா, நம்ம மெதுவா ஓட்டுறதுனால பின்னாடியே போக முடியாம முந்தி போக முடியாம இருக்காங்க. நிப்பாடி சண்டை போட போறாங்க. ரொம்ப நேரமா வராங்க. நேரமா போகலாம போயிட்டு இருக்கலாம். இப்ப கண்டுபிடிச்சா நம்மள ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு. நல்லா பாரு. திட்டாம போனா திட்டல. இன்னும் 2 பேராப்பா. ஒருவேளை பேசாம ஒரு வீடியோ எடுத்துற வேண்டியதானே? நெட்ல ஒரு 50-60 காரை பின்னாடி விடக்கூடாது, முன்னாடி விடக்கூடாது. எனக்கு புறா முறைக்கிற மாதிரி இருக்காது. ஒரு 50-60 காரை பின்னாடி விடக்கூடாது, முன்னாடி விடக்கூடாது. நம்ம படையோட போற மாதிரியா? நம்ம சொல்லி முன்னாடியே வீடியோ ஸ்டாண்ட்ல போட்டு ஒரு ஆளை உட்கார வச்சிடணும். நம்ம போகும்போது ஃபாலோ பண்ணலாம். நமக்கு பின்னாடி ஸ்டாண்ட் வர மாதிரி ஒரு வீடியோ போடலாமே. நோட்டட். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். பசி எனக்கு போய் என் பிரெயினுக்கு தெரிஞ்சிருச்சு. என் பிரெயின்லாம் ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரத்துல அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். அப்புறம் நான் பாட்டுல அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவேன். நிப்பட்டி இல்லாம நம்மளால விளைவுகள் எல்லாம் தாங்க முடியாது. எனக்கு நானும் நினைச்சலாம் வரல. அப்படியே போவோம். அப்புறம் பிள்ளையார் வெட்டி வந்துருச்சு. நான் வந்திருக்கேன். எனக்கு இங்கதான் சின்ன பிள்ளைல வித்தாங்களாமா. வித்தாங்களா? அப்படியே வாங்கினாலும் ஒழுங்கா கொண்டுட்டு போக மாட்டாங்க. காமிக்கிறேன். உன்னை சீட் பெல்ட் போட்டு லாக் பண்ணிருந்தேன். இவனை எப்படி இங்க வந்த? நல்ல சத்தமா என்னைய மட்டும் எம்படி சவுண்டா பேச முடியுது. கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஆனா இங்க பக்கத்துல வந்து குட்டியா மலை, குட்டி மலையில குட்டியா ஒரு கோயில் இருக்கு. இந்த எப்படி இந்த போயிட்டு கும்பிட்டு வருவோம். இல்ல இந்த டைமுக்காக ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்திருப்பேன்.
ஏமா திரும்பிட்டீங்க? என்ன ஜேஜு? அப்பா அவன் தூக்கலையா? நான் தூக்கட்டா? பஸ்ல ஜன்னல் சீட்டுக்கு சண்டை மாதிரி இங்க இந்த ஃபர்ஸ்ட் சீட்டுக்கு சண்டை போடுறானுங்க. பாக்குறேன் என்னன்னு சொல்லி. என்னது தங்கம் அது? என்ன சாமி? விநாயகர் சாமி. நான் தான் சொன்னேன் அவனுங்க ஃபாலோ பண்றானுங்க. போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுத்துக்கலாம். யார்ட்டையும் சொல்லாதீங்க, சிரிச்சிருவாங்க. ஏமா அவன் கண்ணாடில வேற தண்ணி இருக்கான். தொடக்கி சொல்றான், அவன் கண்ணாடில இருக்கான். மாமா கார்ல ஏதோ சவுண்ட் கேக்கும் எல்லாரும் சொந்த கார்ல கேக்கும்னாங்களே. ஏன் மாமா? ஆனா எல்லாரும் அந்த ரிவ்யூல ஃபுல்லா இதான் சொன்னானுங்க, சவுண்ட் கேக்கும்னு. ரஜு நீங்க பாரு வீடியோல நீங்க வரவே ரெடி. ஒரு காரை விரட்டிட்டே வந்தீங்களா? எங்கப்பா பிடிக்க முடியலையா? பயந்து நிப்பாட்டி போட்டாங்க. உங்களுக்கு பயந்துட்டா? உங்க அப்பாவுக்கும் உனக்கும் தோத்து போயிட்டா போச்சு அப்படின்றதுனால நிப்பாட்டி போட்டாங்க. சொன்னாங்க. அமௌண்ட் கொடுத்தாங்க.